கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். ஆம், இங்கு சாமுவேலின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற சாமுவேலின் அப்பாவை குறித்து பார்க்கிறோம். அவருடைய பெயர் எல்கானா. இந்த எல்கானாவை குறித்து வேதத்தில் நிறைய சத்தியங்கள், மறைப்பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாய் இந்த சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானா இருந்த 6 இடங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த 6 இடங்கள் எது எது, அதனுடைய ஆவிக்குரிய தாற்பரியங்கள் என்ன என்பதை முதலாவது ஜெபத்தோடு கவனிப்போம். முதலாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தால் எப்பிராயிம் மலை தேசத்தில் இந்த மனிதர் இருந்ததாக பார்க்கலாம். 2வதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானா எல்லா குமாரரோடும் குமாரத்திகளோடும் இருந்தார் என்று பார்க்கிறோம். 3வதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது தன் மனைவியாகிய அன்னாளோடு இருந்தார், அப்போது மிகுந்த அன்பாகவும் இருந்தார் என்று பார்க்கிறோம். 4வதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தால் தங்கள் வீட்டிலே இருக்கிற மனுஷன் என்று பார்க்கிறோம் இந்த சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானாவை. 5வதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது ராமாவில் இருந்தார் என்று கவனிக்கலாம். 6வதாக கடைசியாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால் ஆசாரியனாகிய ஏலி இருக்கும் இடத்தில் இருப்பவர் என்று பார்க்கிறோம். ஆம், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன, வேதத்தின் மறைப்பொருள் என்ன? முதலாவது எப்பிராயிம் மலை தேசத்தில் இருந்தார் என்று பார்த்தோம். இந்த எப்பிராயிம் மலை தேசம் என்று சொன்னால் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, பேரிச்ச மரம் நிறைந்த இடம் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, பேரிச்ச மரம் இருக்கும் இடத்தில் 12 நீரூற்றுக்களும் இருந்தது என்று. இதன்படி பார்த்தால் இந்த அருமையான சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானா இருந்த இடம் நல்ல பேரிச்ச மரங்களும் நீரூற்றுகளும் நிறைந்த நல்ல செழிப்பான இடத்துல இருந்திருக்கிறார். அதனால் இவருடைய வாழ்க்கையும் செழிப்பா இருந்திருக்கிறது. அதனால தான் அவருக்கு பிறந்த பிள்ளையாகிய சாமுவேலும் நல்ல ஒரு செழிப்பான மாபெரும் தெய்வ மனுஷனாய் மாறி இருக்கிறார். 2வதாக எல்லா குமாரரோடும் குமாரத்திகளோடும் இருந்தவர் என்று பார்த்தோம். அது எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தால் ஆறுதல் சொல்ல வந்து நிற்பவர்கள் தான் குமாரர்கள், குமாரத்திகள். இந்த ஆறுதலை குறித்து 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, ஆறுதலால் பரிபூர்ண சந்தோஷம் உண்டாயிருக்கிறேன் என்று சொல்லி. ஆம், இந்த சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானாவுக்கு பிறந்த குமாரர் குமாரத்திகளால் இந்த மனுஷனுக்கு நல்ல ஆறுதலும் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது. இந்த பாக்கியம் இன்றைக்கு வாழ்கிற அப்பாமார்களுக்கு கிடைத்தால் அது சந்தோஷம். ஒவ்வொரு தகப்பனுடைய ஜீவியமும் இந்த எல்கானாவை போல் மாறினால் அவர்களுக்கு அந்த சந்தோஷமும் கிடைக்கும், நல்ல ஆறுதலும் கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக. 3வதாக தன்னுடைய மனைவியாகிய அன்னாளோடு அன்பாய் இருந்த மனுஷன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவே. அப்படியானால் பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி என்று சொல்லி.
அப்போ இந்த மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை எதை குறிக்கிறது? நல்ல ஒரு அனுபவிக்கிற வாழ்க்கை, ஒருவருக்கு ஒருவர் ஒருவனம், ரெண்டு பேருக்கு இடையில அன்பு, எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு முன்மாதிரி, எல்லாருக்கு முன்பாய் ஒரு சாட்சியின் ஜீவியம், எல்லாவற்றை விட கர்த்தருக்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வது, இதற்கு பேர்தான் அனுபவிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவமுள்ள குடும்பமாய் இந்த சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானாவின் குடும்பம் இருந்திருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற ஊழியக்காரர்கள் வாழ்க்கையிலும் விசுவாச தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இப்படி ஜீவ காலத்தை அனுபவிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர். நான்காவதாக அவர் தங்கள் வீட்டில் இருக்கிற மனிதன் என்று பார்த்தோம். அந்த தங்கள் வீட்டில் இருக்கிறது எதை குறிக்கிறது? நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். ஆம், ஒரு மனுஷன் அங்கும் இங்கும் அலைந்து திரியாமல் தனக்கு கொடுத்த வீட்டிலே நிலைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த வீட்டிலே பழுது இருக்காது, ஓட்டை இருக்காது, உடைசல் இருக்காது, குறைவு இருக்காது, தேவையில்லாத பிரச்சனையே இருக்காது, எல்லாம் பழுது பார்க்கப்பட்டுவிடும். இந்த சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானா வீட்டிலே இருக்கிற மனுஷனாய் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நல்ல பழுது பார்க்கிற நேர்த்தியான மனுஷனாய் இருந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தகப்பன்மாருடைய ஜீவியம் இப்படி மாற வேண்டும், குடும்பங்கள் இப்படி மாற வேண்டும். எல்லாம் பழுது பார்க்கப்பட்டு பழுதற்ற ஒரு தேவ குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஐந்தாவதாக இந்த சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானா ராமாவில் இருந்தார் என்று பார்த்தோம். இந்த ராமாவில் இருந்தது எதை காண்பிக்கிறது? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் வீடும் அங்கேதான் இருந்தது. அதாவது தீர்க்கதரிசியோடு இசைந்து இருக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. இந்த சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானா எவ்வளவு நல்ல ஒரு தேவ மனுஷனாய் இருந்திருந்தால் இப்படி இடம் பார்த்து ஆள் பார்த்து தேவ மனுஷனோடு தீர்க்கதரிசியோடு அங்கே இருந்திருப்பார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நிறைய குடும்ப தலைவர்களுடைய உறவு, நட்பு, பந்தம், நெருக்கம் என்பது அந்நிய மனிதர்களோடும் ஆகாமியம் பிடித்த மனிதர்களோடு இருக்கிறது. ஆனால் இந்த சாமுவேலுடைய அப்பாவாகிய எல்கானாவை போல நல்ல தீர்க்கதரிசிகளோடும் அந்த தேவ மனிதர் இருக்கிற இடத்தில் இருக்கிற வாழ்க்கை இருந்தால் எவ்வளவோ மகிமையாய் மாறிவிடும். அவங்க சந்ததியையும் தேவன் வர்த்திக்க பண்ணுவார், பேரையும் கர்த்தர் பிரபலியப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன்மாராக இந்த செய்தியை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் நல்லவர். ஆறாவதாக ஆசாரியனாகிய ஏலி இருக்கும் இடத்திலே இந்த சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானா இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆசாரியனாகி ஏலி இருக்கிற இடத்துல இந்த எல்கானா இருந்தபடினால் அவருக்கு உண்டான நன்மை என்ன தெரியுமா? 3 மாபெரும் பாக்கியங்கள் கிடைத்தது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்களை வாசித்தால் 1 சந்தானம் கிடைத்தது. 2வது சாமுவேலுக்கு பின்பு அன்னாள் மூலமாக 3 குமாரர்கள் பிறந்தார்கள். 3வது 2 குமாரத்திகள் பிறந்தார்கள். சந்தானமும் கிடைத்தது, 3 ஆண் பிள்ளைகளும் கிடைத்தது, 2 பெண் பிள்ளைகளும் கிடைத்தது. சோத்திரம்! எவ்வளவு அழகான ஒரு ஆசீர்வாதமான தகப்பன் பாருங்கள். சாமுவேலின் அப்பாவாகி எல்கானா குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பழக்க வழக்கத்திலே, கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் சொந்த மனைவி மற்றும் குடும்பத்துக்கு முன்பாகவும் ஒரு செம்மையான மனிதராய் இருந்திருக்கிறார். இந்த பாக்கியம் இன்றைக்கு இருக்கிற நமக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. சாமுவேலின் அப்பாவாகிய எல்கானாவை போல கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஆமென், ஆமென்,
ஆமென், ஆமென்.